வணக்கம். தொடர்ந்து எங்கள் இளைஞரின் குரல் என்ற வலைவலிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதேபோன்று தொடர்ந்து எங்கள் இளைஞரின் குரல் என்ற வலைவலிக்கு நல்ல ஆதரவை தாருங்கள். இன்று நமது வலைவலியில் பார்க்க போவது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்ட 65க்கும் மேற்பட்டவர் இன்று உயிரிழந்துள்ளார்கள். இதற்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதி உதவியாக 10 லட்சம் 5 லட்சம் என்று தமிழக அரசு கொடுக்கின்றது. வருடம் முழுவதும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுபோன்று கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. காரணம், கள்ளச்சாராயம் இந்த தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பரவலாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது. கள்ளச்சாராயம் மட்டுமல்லாமல் போதைப் பொருட்கள், கஞ்சா, கூலிப், ஹான்ஸ் இது போன்ற அனைத்து விஷயங்களும், போதைப் பொருட்களாகிய அனைத்து விஷயங்களும் இந்த தமிழ்நாட்டில் ஏராளமாக பல இடங்களில் சர்வசாதாரணமாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது. இதற்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் சரவண்குமாரையும் எஸ்பியை சஸ்பெண்ட் செய்துவிட்டால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தடைப்பட்டு விடுமா? வருடம் முழுவதும் நீங்கள் இதைதானே செய்கிறீர்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியையும் கலெக்டரையும் சஸ்பெண்ட் செய்கிறீர்கள். கேட்டால் சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டோம் என்கிறீர்கள். சிபிஐயிடம் ஒப்படைத்தீர்கள். சிபிஐ என்ன செய்தது? என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த கள்ளச்சாராயம் எப்படி தடுத்து நிறுத்தப்படும்? இன்று மட்டும் கள்ளக்குறிச்சியில் 65 நபர்கள் உயிரிழந்து உள்ளார்கள். 65 நபர்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் ஜூன் 19 ஒரே நாளில் அழைத்து கள்ளக்குறிச்சியை சார்ந்த பிரேவின், சுரேஷ், சேகர், மற்றொருவர் சுரேஷ், கந்தன், ஜெகதீசன், ஆறுமுகம், தனிக்கொடி, வீர சோழபுரத்தை சேர்ந்த டேவிட் உள்ளிட்டோர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 19ஆம் தேதி என்று 16ஆக ஆகிவிட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16க்கும், சேலம் விழுப்புரம் மருத்துவமனையில் 13 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மாநிலம் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டிருந்த 15 பேரில் புதுச்சேரியை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி, மணி மற்றும் இந்திரா என்ற பெண் என 3 பேர் பலியாகினர். மேலும் முட்டியம்பாக்கத்தை சார்ந்த மணிகண்டன் என்பவர் பலியாகியுள்ளனர். மீதமுள்ளவர் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதே போன்று பலியாகி குடும்பத்திற்கு நீங்கள் நிதியுதவி செய்து விட்டாலோ, நிதி அவர்களுக்கு கொடுத்து விட்டாலோ, 10 லட்சத்தை நீங்கள் கொடுத்து 20 லட்சத்தை அவர்களிடம் கொடுத்து அவர்களை போராட விடாமல் நீங்கள் ஓட்டுக்கு தான் காசு கொடுக்கின்றீர்கள், இலவசத்தை கொடுக்கின்றீர்கள். உயிரிழந்தவர்களுக்கும் காசை கொடுத்து அவர்கள் உயிரை நீங்கள் ஒரு விலைக்கு விற்க விடுகிறது இந்த தமிழக அரசு. ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது? எதற்காக காய்ச்சப்பட்டது? காய்ச்சது யார் என்று இந்த காவல்துறையும் கேட்கவில்லை. இந்த காவல்துறை வழி நடத்துகின்ற தமிழக அரசும் கேட்கவில்லை. உயிரிழந்து விட்டார்களா? அவர்களுக்கு நிதி உதவி கொடு, அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடு என்று சொல்கின்றது இந்த தமிழக அரசு. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்களா? அவருக்கு பாதுகாப்பை கொடு என்று சொல்கிறது காவல்துறை. இவர்களுக்கு மத்தியில் நடுத்தர மக்களாகிய சரக்கடிப்பதற்கு காசு இல்லாமல் 60 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு என் சகோதரர்கள், என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள், என் சித்தப்பாமார்கள், பெரியப்பாமார்கள் தான் இந்த இடத்தில் உயிரிழந்து விட்டார்கள். நீங்கள் சொன்னீர்கள் 40 பேராக வரும்போது இப்போ எங்களுக்கு என்றாம தோணுகிறது. நாடும் நமதே 40 நமதே என்று சொன்னீர்கள். இன்று நாடும் நமதே, கள்ளச்சாராயத்தை உயிரிழந்த எண்ணிக்கும் 40 என்பதுதான் இதற்கு கரெக்டாக சரியாக உள்ளது. தமிழக அரசு இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தமிழக அரசு இதற்கு ஒரு முடிவெடுத்து இந்த தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பதை தடை செய்ய வேண்டும். இதே போன்று இன்னொரு அவலம் எங்கும் நடைபெறக்கூடாது, நடைபெற வேண்டாம். ஒவ்வொரு உயிரும் உன்னதமானது. ஒரு உயிரை பெற்றெடுத்த தாய்க்கு தான் தெரியும் அதோட அருமை. அந்த உயிரை நீங்கள் விலைக்கு விற்று விடாதீர்கள். 10க்கும் 5க்கும் 10 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் விற்று விடாதீர்கள். தமிழக அரசு இதற்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து காவல்துறை இதற்கு மேல் கள்ளச்சாராயம் மட்டுமல்லாமல் போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் விற்கப்படுகிறதோ, போதைப் பொருட்கள் எங்கெல்லாம் விற்கிறார்களோ அவர்களை உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். சட்டப்படி அவர்கள் தண்டனையை கொடுக்க வேண்டும். இதுக்கு ஒரு விழிப்புணர்வை காவல்துறை முதலில் வழங்க
வழங்க வேண்டும். இதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் டிவியில் எந்த டிவி எடுத்தாலும் தமிழக அரசு ஒரு படம் வருகிறது. அதே போன்று கள்ளச்சாராய விழிப்புணர்வு, போதைப் பொருட்கான விழிப்புணர்வு அனைத்து டிவி அனைத்து சேனல்களிலும் போதைப் பொருட்கான விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.